அந்த விழா நடைபெறுற மாதிரி இருக்குது. ஏன்னா இது முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் அவருடைய துறையில் இது இயக்கக்கூடிய செயல். சோசியல் மீடியா தான் இன்றைக்கி வந்து பெரிய ஹைலைட்டாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து கருதப்படுது. அது நிஜம், மறுப்பதற்கு இல்லை. மக்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு பாலமாக இருந்து சோசியல் மீடியாங்கிற கருத்து இருக்குது. பட் அந்த நேரத்தில் இது தானாகவே உருவான ஒரு விஷயம். அவர்கள் காதலை தெரிவித்தது, சூழ்நிலையை உணர்ந்து எல்லா பேருமே பேசின விஷயம். அதனால தான் சேனல் ஒன்று ஆரம்பிக்க போயிட்டு விஜய் அவர்களே நேரடியாக அந்த தகவலை சொல்லியிருக்காங்க. இது தவிர மக்கள்கிட்ட வாரத்துக்கு ஒரு முறை நேரடியாக தொலைபேசி வாயிலாக நேரடியில் பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. அதுவும் விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க. மக்களை சந்திப்பதற்கான ஒரு திட்டத்தையும் இப்போ பேசுவதில் இருக்கார் விஜய் அவர்கள். உடனடியாக சில மக்களை போய் சந்திக்கணும். அது முக்கியமாக கரூர் மக்களையும் பெரம்பூர் மக்களையும் முதன்முறையாக சந்திக்கிறதுக்கு போகிறாரு. விரைவில் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு டெல்லிக்கு போனதா மிகப்பெரிய ஒரு பரபரப்பான செய்தி ஓடிட்டு இருக்கு, பிரேக்கிங்காக போயிட்டு இருக்கு. டெல்லிக்கு போய் என்ன பேசினாரு, என்ன நடந்தது, அங்கே வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு, அவங்ககிட்ட இருந்து என்ன ரிப்ளை வந்ததுன்னு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போனார், ஆனால் வந்து காங்கிரஸை வந்து சந்திக்காமல் இருக்காரு. அதே மாதிரி இடதுசாரிகள் சிபிஐ சிபிஎம் அவங்கள போய் சந்திக்காதது, உடனே வந்து அவசரமாக தமிழ்நாடு திரும்புகிறாரு. என்ன அவ்வளோ அவசரமாக திரும்புவதற்கான என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஏதாவது நடந்ததா, என்ன அங்கேருந்து திரும்பி வந்தார் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் விளக்கம் கேட்டுட்டு இருந்தாங்க. டெல்லிக்கு போனதை நான் பேசுகிறேன். நான் எந்த பிரச்சனையும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பதவியேற்ற போது 3 முக்கிய கோப்புகளை கையெழுத்து போட்டு தெரியும். சிங்கப்பெண் அதிரடிப்படைன்ற அது போட்டாங்க. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமாக தனியாக காவல்துறை அதிகாரி நியமித்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்போ அதனுடைய விழா வந்து இன்னைக்கு ராஜரத்ன ஸ்டேடியத்தில் நடக்கிற விழா நடைபெறுற மாதிரி இருக்குது. ஏன்னா இது முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் அவருடைய துறையில் இது இயக்கக்கூடிய செயல். இது இப்போ அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு யூனிஃபார்ம் ஒன்று புதுசாக கொடுத்துருக்காங்க. காக்கி பேண்ட் நார்மல் போலீஸ்னாலே, மேலே வந்து காக்கி ஷர்ட்டு ஒயிட் ஷர்ட் டிராஃபிக் ஒன்று வரும். பட் அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஷர்ட் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நிறையா வந்து நீங்கள் இங்கிலீஷ் படம் இந்த ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா அது ஒரு கலர் டோனே உங்களுக்கு தனியாக இருக்கும். அது பார்க்கும் போதே ஒரு மாதிரி ரொம்ப நம்மள ரொம்ப ரொம்ப நாள் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து தனியாக ஒரு ட்ராவல். நீங்கள் எங்கேயே எந்த தூரத்தில் இருந்து பார்த்தாலுமே இது சிங்கப்பெண் அதிரடிப்படையோட சேர்ந்த காவலர்கள், பெண் காவலர் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு தெரியுது மாதிரி ஒரு யூனிஃபார்மை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக காவல்துறையை சேர்ந்தவர்கள் முக்கியமாக சில பேர் வந்து நியமிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து ஐஜி ஒருத்தவங்க இருக்காங்க. அப்புறம் டிஎஸ்பி அது, அப்புறம் காவல் ஆய்வாளர், காவல் உதவி ஆய்வாளர்கள் வந்து 8 பேர், 20 அதிகாரிகள் ஸ்பெஷல் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த தனி டிபார்ட்மெண்ட்டில் முதலமைச்சருடைய பார்வையில் வருது. இது முக்கியமாக இந்த ஸ்கூல், காலேஜ், ஐடி நிறுவனங்கள். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்கக்கூடிய அதிகபட்சமான இடங்கள்ல இவருடைய நேரடி பார்வையில் அவர்கள் ஃபுல்லாக ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் நம்பர் வேறு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா உடனே நம்பருக்கு கால் பண்ணால் அவர்கள் உடனே ஸ்பாட்டுக்கு வர்றது மாதிரியானது. ஃபுல்லாக டோட்டலாக வந்து பேட்ரோல் மாதிரி சிட்டி பூராமே ரோந்து பணி இல்லை. ஸோ தமிழ்நாடு பூராமே எந்தெந்த இடமோ இவர்கள் முக்கியமாக ரவுண்ட்ஸில் இருக்கிறது மாதிரி இதை. இது தவிர பார்த்தீங்கன்னா இவர்களுடைய ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுக்கப்பட்டால் உடனடியாக காவல்துறையில் எஃப்ஐஆர் உடனடியாக போடப்படும், உடனடியாக விசாரணை ஆரம்பிக்கப்படும். குற்றம் செய்ததுன்னா உடனே நடவடிக்கைப்பட்டு ஜெயிலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய மாதிரி அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக இப்போ இம்மிடியேட்டாக பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியன்ற அந்த நோக்கத்தில் வந்து முதலமைச்சர் இப்போ உடனடியாக அந்த ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுகள் போக்குவரத்தில் நிறைய ப்ராப்ளம் வரும். இப்போ கிளாம்பாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளியூர் போகிறதே இப்போ தான் சிட்டியிலேருந்து கிளாம்பாக்கம் போகிறதுக்கே ஒரு மணி நேரம் டைம் எடுத்துருது. அது வந்து நிறைய பேருடைய கருத்துக்கு இல்லைன்னா இங்கேருந்து போகிறது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ஒரு வசதி இல்லை அப்படின்றது. அது வேண்டிய வசதியில் ஏற்பாடுகள் பண்ணி தர மாதிரி ஒரு தகவலும் பேசப்பட்டுருக்கு. பட் அங்கே வந்து மக்கள் போய் பஸ்ஸில் போய் ரீச் ஆகி கரெக்டான இடத்துக்கு பஸ்ஸு வரல, கரெக்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைங்கும் போது அங்கே ஒரு சின்ன ஒரு போராட்டம் மாதிரி நிறைய ஒரு மறியல் போராட்டம் மாதிரி விஷயம் நடக்கப்படும் போது இப்போ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே காவல்துறைக்கு ஒரு தகவல் போக அவர்கள் வந்து இந்த போராட்டம் பண்ணவர்கள் வந்து சமாதான முயற்சி பண்ணி பஸ் வரும் இது வரும்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டு போகிற நிகழ்ச்சியை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள் டிவி காட்சிகள் போக்குவரத்து அமைச்சர்னா தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா உடனடியாக ஸ்பாட்டுக்கு போய் அவரிடத்துல பேசி இந்த மாதிரி பிரச்சனை வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்குவோம், இனிமேல் உங்களுக்கு கரெக்டாக வருங்கிற அளவுக்கு பேசப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. டிவிகேல அமைச்சர்கள் தான் இப்போ நேரடி பார்வையில் எந்த ஸ்பாட்டுக்குனாலும் அவர்கள் உடனடியாக போகிற சம்பவங்கள் நிறைய பல ஊர்களில் தமிழ்நாடு சேர்ந்தவர்கள் வந்து போயிட்டுருக்காங்கிற அந்த விஷயம் ஒரு தகவல் ஒன்று வந்துட்டு இருக்கு. இப்போ இது தவிர பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் தமிழ் அமைச்சர் டெல்லி போன விஷயத்தை ஒன்று சொன்னீங்க. டெல்லி போய் இறங்கும்போது எனக்கு ஒரு சின்ன பழைய ஞாபகம் ஒன்று வருது.
இதற்கு முன்பாக ஒரு 3 மாதத்திற்கு முன்பாக பார்க்க போனால் சிபிஐ என்கொயரிக்காக 2 முறை டெல்லி போன ஒரு சம்பவம் தான் இருக்குது. பட் அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக போனது, அங்கே அவருக்கு ஃபேன்ஸ் நிறைய உருவானது, கை தட்டினது, காமிச்சது, இவர் தம்ஸ் அப்பில் கை காமிச்சிட்டு போன விஷயங்கள் வரும்போது ரொம்ப புன்மையோடு வந்தது. நிறையா சம்பவங்கள் இருக்குது. ஒரு சிபிஐ என்கொயரினா நிறைய பேர் தப்பு செய்தால் தான் பயப்படணும், எதுவுமே செய்யலைங்கும் போது ஒரு விசாரணைங்கும் போது அவர் போன விஷயத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. அங்கேயே ஏகப்பட்ட கூட்டம், அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் தான் போயிட்டு வந்தார். 3வது முறையாக அதே டெல்லிக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக போகிறார் அப்படிங்கும்போது அது எப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது. இங்கே வேறு கூட்டம், அதுக்கே அவ்வளோ கூட்டம் வந்ததுன்னா இப்போ முதலமைச்சர் வரும்போது ஏகப்பட்ட கூட்டம் வரும்னா தமிழ்நாடு இல்லத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய முதலமைச்சர் நம்மளுடைய போகும்போது டெல்லி போகும்போது தமிழ்நாடு இல்லத்தில் தான் தங்கியிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக தயார் செய்யப்பட்டு 50 சிசிடிவி கேமராக்கள் சுற்றிலும் பொருத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 200-300 மீட்டர் சுற்றளவுக்கு பாதுகாப்பில் ஏற்படுத்தி நம்மளுடைய உளவுத்துறை டிபார்ட்மெண்ட் தான் இங்கே போய் பார்த்து அவர் ஸ்பெஷலாக போன விஷயம். அங்கே அவருக்கு வந்து காவல்துறையுடைய அந்த ரெட் கார்பெட் போட்டு வரவேற்ற ஒரு விஷயம் நிகழ்ச்சி, அவருக்கு முன்னாடி ஒரு சல்யூட் அடித்து நின்ன விஷயங்கள் பூங்குத்து வரவேற்பட்டதுன்னா இது அதாவது கடந்த முறை போனதுக்கும் இந்த 3வது முறையாக டெல்லி முதலமைச்சராக போகிறதுக்கும் வித்தியாசம் உணர முடிஞ்சது. அதை ஸ்டைலிஷான ஒரு சிஎம் வந்ததாக தான் என்னுடைய பார்வையும். அங்கே போகும்போது கூட நிறைய பேர் சொன்னது வந்து ஏற்கனவே சிபிஐ என்கொயரி போகும்போது நிறைய பேருடைய பார்வை என்னென்னா மறைமுகமாக ஒரு பி டீமு அந்த கூட்டணிக்கு பேச்சுவார்த்தையை போகிறாங்க செய்கிறாங்கன்னு அப்படி பேசப்பட்ட விஷயங்கள் நிறையா உங்களுக்கு தெரியும். அதை பட் அது எதுவுமே கிடையாது, நான் இது விஜய் டீம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தான் இப்போ போயிட்டு அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம உணர முடிஞ்சது. இப்போது அந்த டெல்லியில் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா மோடி அவர்களிடம் ஒரு 20 நிமிஷம் பேசின ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக இருக்குது. அது சம்மந்தமாக தமிழ்நாட்டு வரக்கூடிய நிலுவைத் தொகை, அந்த நிதி எவ்வளோ ஒன்று என்ன ஒன்றுங்கிற அந்த விஷயங்கள் பேசப்பட்டதாக ஒரு தவறு. 2வது ராமேஸ்வரத்தில் மீனவர்களுடைய தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்றுட்டு அதை இம்மிடியேட்டாக வந்து நிப்பாட்டி அதுக்கு வேண்டிய வழிமுறைகளை செஞ்சே ஆகணும். கச்சத்தீவு நம்மளுடைய இடம் அது சம்மந்த விஷயங்கள் நிறைய பேசுகிறார். முக்கியமாக மேகதாதுடைய இந்த கர்நாடக அரசு வந்து அணை கட்டுற ஒரு விஷயத்தை வந்து அது சம்மந்தமாக பேசப்பட்ட ஒரு தகவல். 2வது பார்த்தீங்கன்னா மதுரை, கோயம்புத்தூர், ஓசூரில் மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்கிறதுக்கான அந்தவருடைய வேலைப்பாடுகள், இவ்வளோ விஷயங்களை அவர் பேசிட்டு மோடி அவர்களோட பாரதவர்கிட்ட பேசிட்டு வந்து அந்த ஒரு விஷயம், அந்த அந்த சந்திப்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு பக்கம் பாரதவர், ஒரு பக்கம் நம்மளுடைய தமிழ் முதலமைச்சர் அப்படிங்கும்போது இதற்கிடையில் பார்க்க போனோம்னா நேற்று வந்து கேரளாவை சேர்ந்த முதலமைச்சர் கூட வந்து பிஎம் அவர்களை போய் சந்தித்த ஒரு நிகழ்ச்சி இது. நம்ம தமிழக முதலமைச்சர் போகும்போது கூட வந்து தலைமை செயலர் ஒன்று போனது. 2வது ஆந்திரா சேர்ந்து நிறையா போனாங்கன்ற அதுக்கு ஒரு விமர்சனம் ஆக்கப்பட்டது. இங்கே நான் சொல்லிக்க விரும்புகிறேன், நீங்கள் பழைய ஒரு அரசியல் ஸ்டைலையே களத்தையே மாற்றி விஜய் அவர்கள் புது அரசியலை கொண்டு போயிருக்காங்க. இன்றைக்கு இந்த சோஷியல் மீடியாவிலேருந்து டீனேஜ் 2K கிட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து மற்ற அரசியல் தலைவர்களும் இவருடைய அந்த ஃபார்முலாவை பின்தொடர்றதுக்கான சூழ்நிலையில் இப்போ உருவாக்கிட்டு இருக்கு. பட் யார் போனால் என்ன வந்தாங்க, நம்மளுடைய நோக்கம் என்ன, அது மட்டும்தான் பார்க்கணுங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் வந்து. பட் இங்கே கூட பார்க்க போனோம்னா இன்று ஒரு சந்திப்பு இருந்தது. காங்கிரஸ் கட்சியோட எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும் 2வது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் வந்து திருவள்ளுவர் சிலை திருப்பிலவாருக்கு விஜய் அவர்கள் பண்ணுறாங்க. முதல் நிகழ்ச்சி இது முதலமைச்சர் ஏற்ற பிறகு வெளிநிகழ்ச்சி கலந்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் இருந்தது. ஆனால் சில சூழ்நிலைகள் வந்து தவிர்க்க முடியாதனால அந்த இன்றைய ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் இந்த மாறுதலுக்கு உட்பட்டதாக மாறி இருக்குது. ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இந்த விஷயங்கள் நிறைய வேலைகள் இருக்குது. இங்கே அரசியல் களம் கொஞ்சம் வேறு மாதிரி ரூட்டில் போயிட்டுருக்கு பரபரப்பாக. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இவங்க சந்திக்காத காரணம் வந்து அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட முறிவு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் என்னங்க, அவர்களுக்கு என்ன வேலை இருக்கும்? முக்கியமாக போனால் பாரத பிரதமரை மீட் பண்ணிட்டு வர்றவர் தான் அப்படியே டெல்லி போகிறதுனாலே நம்மளுடைய வந்து ஆதரவு தெரிவித்த கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அவர்கிட்ட பார்த்துட்டு ஒரு நன்றி மகிழ்ச்சி தெரிவிச்சுட்டு வந்த ப்ரோக்ராம். சில சூழ்நிலை ப்ரோக்ராம் நமக்கு மாறும். பார்க்கலைன்னா ஒரு பேச்சு, பார்த்துட்டா ஒரு பேச்சு வருன்றது வரலாம் இல்லை. இவர்களுடைய ஆதரவு 2029 பாராளுமன்றது வரைக்குமே மேற்படி உங்களுக்கு கூட்டணி தொடருங்கிறதா ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன ஒரு விஷயமே இருக்குது உங்களுக்கு. அதை ஸோ அதற்கு நீங்கள் வந்து முடிச்சு போட வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் சொன்னேன். இப்போ அரசியலுக்கெல்லாம் கொஞ்சம் மாறுபட்டு தமிழகத்தில் வேறு ஒரு கோணத்தில் போயிட்டு இருக்கு. அது இங்கே வந்து டக்குன்னு இம்மிடியட்டாக அவருடைய பார்வையில் இருக்குங்கிறது தான் பரப்பு உடனடியாக வர்றார். முறிவும் கிடையாது, பிரிவும் கிடையாது. அவர்களுடைய கூட்டணி தொடரும். கூட்டணி ஆட்சி தத்துவத்தையே உருவாக்குனது 60 வருடங்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் தான். அது எல்லாருமே அது பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆதரவு கொடுத்தவர்களும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் 5 வருடத்திற்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் வாபஸே வாங்க மாட்டோம்னு ஆதரவு தந்த அந்த கட்சி தலைவர்களும் சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அரசியல் களம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். செகண்ட்ஸ் வினாடிகள் இப்போ பல விஷயங்கள் மாறிட்டு இருக்கோம், பேசப்பட்டு இருக்கோம். அதை இங்கிருந்து அவர் கவனித்து அந்த காயினத்தை கொண்டு போகணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் வந்திருக்காரு. மீண்டும் சொல்கிறேன், முறிவு இல்லை, பிரிவும் கிடையாது. ஓகே சார், இப்போ வந்து மற்ற கட்சிகள்லேருந்து வந்துக்கிட்டே இருக்காங்க.
இது வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு சார் இது? இல்லை, அவருக்கு வந்து என்னன்னா, இப்போ ஒரு கட்சியில இருந்து இப்போ அரசியல் கட்சியில் எத்தனையோ பேர் வந்து கூட்டணியில் இருந்தவர்கள் 5 வருடத்திற்கு பிறகு அடுத்த 5 வருடம் மாறும்போது இந்த கூட்டணியிலிருந்து இருக்கும்போது அவர்கள் எவ்வளோ தாக்கி பேசியிருப்பாங்க. 5 வருடத்துக்கு பிறகு இந்த ஊரில் இருந்து அந்த கூட்டணிக்கு போயிடுவாங்க. திரும்பி இவர்கள் இருந்ததை வந்து நீங்கள் தாக்கி பேச நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது அரசியலில் சகஜம். அதில் இப்போதைக்கு வந்து தாவைக்கால வரக்கூடிய பல பேர் ராஜினாமா செய்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் வந்துட்ட ஒரு தகவல் இருக்குது. இன்னும் மேற்கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்சியில் இருந்து வந்து பண்ணலை. அவர்கள் ராஜினாமா செய்துட்டு தான் வந்திருக்காங்க. அப்போது கட்சிக்குள்ளே வரவர்களை வந்து அரவணைத்து கொண்டு போகிறது தான் ஒரு ஒரு தலைமைக்காலுக்கு நான் நினைக்கிறேன். நான் இது ஏற்கனவே நிறைய கட்சிகள் இதை செய்திருக்காங்க. விஜய் அவர்கள் புதுசாக செய்யலை. உங்களுக்கு நீங்கள் பழைய வரலாற்றை திருப்பி பார்த்தீங்கன்னா நிறையாவே தெரியும். ஏன் முன்னால் இருந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர்களே இப்பொழுது வேறு ஒரு கட்சிக்கு போய் எம்எல்ஏ வரலைங்களா உங்களுக்கு? அது நடக்கும், நடந்தே தீரும் அதை. பட் இங்கே வந்து நாங்கள் போன பாதை சரியில்லை அப்படிங்கிறாங்க. 4 தோல்விகளை சந்திச்சிட்டோம். நாங்கள் 2019 நாடாளுமன்ற தோல்வியை சந்திச்சிட்டோம், 2021 சட்டசபை தோல்வியை சந்திச்சிட்டோம், 2024 மீண்டும் நாடாளுமன்ற தோல்வியை சந்திச்சிட்டோம், 26 சட்டசபையும் நான் தோற்றுருக்கோம். 4 முறை தோல்வியை சந்திச்சிட்டோம். இனிமேல் வந்து எங்களுடைய தொண்டர்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, அவங்க டோட்டல் ஆஃப் ஆகுறாங்க. அப்போ இது வந்து எங்களுடைய தோல்விக்கும் அடுத்த முன்னேற்றத்துக்கு போகும்போது அங்கே ஒத்துழைப்பு இல்லைங்கிற ஒரு நோக்கம் பேசப்படுறதுனால தான் வெளியில் வர்றாங்க. ஸோ அதனால் ஒரு கட்சியிலிருந்து விருப்பப்பட்டு அவர்கள் கோரிக்கையில் வைக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, தலைமை ஏற்றுக்கொள்ளப்படும் போது இனிமேல் சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதுனால ஒரு அடுத்த கட்டத்துக்கு நாக்கெடுத்து கொண்டு போகிறாங்க. இது புதுசு இல்லை, எல்லா கட்சியும் நடந்த ஒரு விஷயம்தான். இப்போ தாவைக்காவில் இணைந்தால் சிறப்பாக இருக்குன்னு செயல்படுறாங்க. அது காரணம் நாங்கள் மக்கள் எம்ஜிஆர் அவர்களை பார்த்தது மாதிரி விஜய் அவர்களை பார்க்குறோன்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. இப்போ நிறைய கட்சியிலிருந்தும் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் வந்தவர்களை வந்து நீங்கள் அரவணைச்சு போகிறது தான் நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஒரு அழகு தலைமை காலத்து. அதுதான் விஜய் அவர்களுடைய தலைமை காலம் செய்யுதுங்கிறத நான் நினைக்கிறேன். பட் பார்க்கலாம், இனிமேல் போக போய் எத்தனை பேர் வர்றாங்கன்னா நிறையா தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு உள்ளதை பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 சீட்டு வேக்கண்ட் ஆயிடுச்சு. 234ல் 5 போச்சுன்னா 229 மட்டும்தான் இப்போதைக்கு சட்டசபை உறுப்பினர் இருக்காங்க. அதுக்குள்ளே மெஜாரிட்டி இப்போ இருக்குது. ஸோ இது மீற அடுத்த இடைத்தேர்தல் ஒரு 6 மாதத்துக்குள்ளே வரப்போகுது. அப்போ 5 எலெக்ஷன் நடக்கும்போது டிவிக்கு அதில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதுன்னா அவங்களுடைய மெஜாரிட்டி ஏறும். ஸோ ஒவ்வொரு வகையில் இது. பட் அவருடைய சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எங்களுக்கு ஆதரவு கொடுத்தவர்களுக்கு எப்போவுமே எங்களுடைய நன்றி எப்போவுமே இருக்கும். அது கூட்டணி ஆட்சி தத்துவத்தை தான் உருவாக்கியிருக்கோம். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் இருக்கும், அவருக்குள்ள மரியாதை இருக்கும், எல்லாமே சொல்லியிருக்காங்க. பட் இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வர்றதை வந்து அரவணைச்சு போகணும்னு வந்து விஜய் அவர்கள் நினைக்கிறாங்க. அதுதான் காரணம். இதுக்காக நீங்கள் பிடித்தவர்கள் ஒரு மாதிரி பேசுவாங்க, பிடிக்கவர்கள் ஒரு மாதிரி பேச தான் செய்வாங்க. நீங்கள் பல விமர்சனம் வரதான் செய்யும். விஜய் அவர்களுக்கு தேர்தல் முன்பாக வராத விமர்சனம் வந்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்தையும் தாண்டி வந்தவர், கடந்து வந்தவர். இதையும் அந்த கடந்து போவார். பட் இதுதான் அரசியல். எல்லா பேருமே சொல்கிறது விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு நினச்சோம், ஆனால் அரசியல் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காருன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ. ஸோ ரசிகர்களும் தொண்டர்கள் பொதுமக்களுடைய ஆதரவு இன்னும் விஜய் அவர்களுக்கு பெருகிட்டு தான் இருக்குது. ஸோ அதன் விளைவாக தான் இப்போ வர்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் அவர்கள் வந்து புதுசாக டிவி சேனல் ஒன்று ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அது எப்போ நடக்க போகுது சார்? இல்லை, அதுக்கு வேண்டிய ஏற்பாடு வந்து பேச்சுவார்த்தை போயிருக்கு. அது ட்ராயில் பெர்மிஷன் ஆகும்னா அந்த இது நிறைய விஷயங்கள் ப்ராசஸ் இருக்குது. கண்டிப்பாக அது வரதுக்கான வாய்ப்புகள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் டைம் எடுக்கும் நிச்சயமாக. அது வந்து அவர்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு தனி சேனல் இருக்குது இல்லைங்களா, ஸ்ட்ரீம் மீடியா இருக்குது. ஸோ இப்போ அதனால் வந்து ஒரு டிவி சேனல் ஆரம்பித்தாங்கன்னா அவருடைய மக்களுடைய நேரடி விஷயங்கள் பேசுகிறதுக்கும் மக்கள்கிட்ட போய் கருத்துக்கள் கேட்குறதுக்கும் இவர்கள் அது மூலமாக சொல்கிறது வாய்ப்பு இருக்குன்னா அப்படி ஒரு ஐடியா இருக்குது விஜய் அவர்களுக்கு. அது வேண்டிய ஏற்பாடுகளை பண்ண சொல்லியிருக்காரு. அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். எதுக்காக அப்படி கேட்குறோன்னா, இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் மட்டுமே பேசுகிறாங்க, பாசிட்டிவ்களை வந்து வெளியில் வரவே மாட்டேது, நெகட்டிவ் செய்திகளை மட்டுமே கொண்டு போய் சேர்க்குறாங்க மக்கள் மத்தியில் அப்படிங்கிற அதுதாங்க. இப்போ பாரதிய பிரதமர் போய் பார்த்தாங்க, என்ன பேசுகிறீங்க, என்ன செஞ்சுருங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்கிறீங்கிற விஷயத்தை பேசுகிறத விட்டுட்டு காங்கிரஸ் கட்சியை பார்க்கல, என்ன காரணம் ஏது காரணம் இப்படி ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க போது ஒரு சைடாகவே தான் எல்லாருடைய பார்வையும் இருக்குது. அது இருக்கும். பட் இதை வந்து எல்லா மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. டிவிக்கினுடைய தலைமை நிர்வாகமும் பார்த்துட்டு தான் இருக்குது. அதனுடைய செயல்பாடுகள் சிறப்பாக தான் இருக்குது. என்ன நமக்கு ஒரு சைடு நீங்கள் போகும்போது இவர்களுக்குன்னு உள்ள சேனல் இருந்தாலும் அது சரியான முறையில் நியாயமான முறையில் செய்திகள் வரும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாங்கிற ஒரு விஷயந்தான். அதுதான் லைவ் டெலிகாஸ்ட்டே உங்களுக்கு ஆரம்பித்தாங்க. இப்போ அதன் விளைவாக தான் இப்போ தனிச்சல் ஆரம்பிக்கிறது மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது சார். ஓகே சார். இன்னும் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஆக்சுவலாக
இந்த டிவி சேனல் அப்படிங்கிறது வந்து நிஜமாக கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க டிவி சேனல் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. இப்போதைக்கு ஒரு யூடியூப் சேனல் மட்டும்தான் போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் actually. ஏன்னா டிவி சேனல் ஆரம்பிச்சா நிறைய சேனலுக்கு இருந்து ஒருதலை பட்சமாகவே வந்து நிறைய விமர்சனங்கள் வந்தது. அப்போது இந்த சோஷியல் மீடியாங்கிறது இல்லாமல் இருந்தால் அதை மக்கள் வந்து அதுதான் உண்மைன்னு நினச்சி ஒரு மாதிரி ட்ராவல் பண்ண சம்பவங்கள் நேரங்கள் நிறையா இருக்குது. பட் இங்கே சோஷியல் மீடியா தான் இன்றைக்கி வந்து பெரிய ஹைலைட்டாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து கருதப்படுது. அது நிஜம், மறுப்பதற்கு இல்லை. மக்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு பாலமாக இருந்து சோஷியல் மீடியாங்கிற கருத்து இருக்குது. பட் அந்த நேரத்தில் இது தானாகவே உருவான ஒரு விஷயம், அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தது, சூழ்நிலையை உணர்ந்து எல்லா பேருமே பேசின விஷயம். பட் அவர்களுக்கென்று ஒரு சேனல் இருக்கும்போது இங்கே ஒரு விஷயம் பேசும்போது அவருக்குள்ள விளக்கங்களை இவருடைய சேனல் வாயிலாக மக்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதன் விளைவாக தான் மக்களிடம் நேரடியாக தொடர்பு கொள்ள வச்சுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் அந்த சேனல் ஆரம்பிக்கிறது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. விரைவில் ஆரம்பிக்கப்படும். ஓகே சார். கீழே அவங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டோம், டிவி சேனல் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. மற்றும் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குதா? இந்த ஆட்சியில் வந்து எப்படி போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும்? ஓட்டு போட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதனால தான் சேனல் ஒன்று ஆரம்பிக்க போயிட்டு விஜய் அவர்களே நேரடியாக அந்த தகவலை சொல்லியிருக்காங்க. இது தவிர மக்கள்கிட்ட வாரத்துக்கு ஒரு முறை நேரடியாக தொலைபேசி வாயிலாக நேரடியில் பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. அதுவும் விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ மக்களுக்கு நேரடியாக கொண்டு போய் எல்லாத்தையுமே சேர்க்கணுங்கிற ஒரே விஷயம்தான் டிவிக்கு தலைமை நிறுவனத்துக்கு இருக்குது. ஸோ தமிழக முதலமைச்சர் விஜயோட எண்ணமும் அதுதான். மக்களோட மக்களாக தினமும் இணைந்து இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் மனசில் கருத்து சொல்லதான் நிர்வாகிகளுக்கு ஒரு அன்பு கட்டளை கொடுத்துருக்காரு. ஓகே சார். அடுத்த வீடியோவில் வந்து திருச்சி கிழக்கு பற்றி நிறைய முக்கியமான சில செய்திகள்லாம் வந்திருக்குது. முக்கியமான தகவல்லாம் இருக்குது. யாரும் எதிர்பாராத ஒரு செய்தி ஒன்று வந்துகிட்டு இருக்கு நிறைய. அது திருச்சி கிழக்கில் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, யார் நிற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. விஜய் அவர்கள் நின்ன தொகுதி அது. ஸோ அதனால் பெரிய அளவில் ஒரு வெற்றியும் கிடச்சிருக்குது. ஸோ யார் நிற்க போகிறாங்க, யார் அந்த கேண்டிடேட்ஸ், நம்ம எதிர்பாராத யார் அந்த நிற்க போகிறாங்க அப்படிங்கிற முழு விவரத்தை அடுத்த வீடியோ. அது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது இப்போ 6 மாதத்துக்குள்ள. அதில் யார் யார் நிற்க போகிற ஸ்பெஷல் ஒரு கேட்டகரி ஒன்று பிளான் பண்ணிகிட்டு இருக்கு. இதை தவிர மக்களை சந்திப்பான ஒரு திட்டத்தையும் இப்போ பேசுவதில் இருக்கார் விஜய் அவர்கள். உடனடியாக சில மக்களை போய் சந்திக்கணும்ன்றது. அதில் முக்கியமாக கரூர் மக்களையும் பெரம்பூர் மக்களையும் முதன்முறையாக சந்திக்கிறதுக்கு போகிறாரு. விரைவில் சந்திக்கிறக்கார். ஓகே சார். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி சார்.